பிள்ளையார் சுழி போட்டாச்சு, பெரிய கூட்டணி அமைய போகுது, கொடி பறக்குது பாருங்கன்னு தவேகா கொடியை காட்டுறாரு. கூவத்தூர் பாஜக வாண்டடா வந்து விஜய் அதான் ஆதரிக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். கூவத்தூர் வழியாக வந்த எடப்பாடி பழனிசாமியால் இவ்வளவுதான் யோசிக்க முடியும். இல்ல கூட்டணி, பலமான கூட்டணி அததாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 41 மரணங்கள் நடந்திருக்கும் பொழுது, அதுக்காக நீதி வேணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கோரிக்கை விடுத்துட்டு இருக்கும் பொழுது, எனக்கு கூட்டணி வருது அப்படின்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாம ஒருத்தனால் சிரிக்க முடியும்னா, அவன் மனிதனா? அவன் தலைவனா? அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்காக தான் யாருமே சொன்னேன். உங்கள எதிர்த்தா யாருமே மனுஷன் இல்லன்றீங்களா? மனுஷன் இல்லன்னா இல்லன்னு தாங்க சொல்ல முடியும். என்ன எதிர்க்கிறவன்லாம் மனுஷனா இல்லையே! அப்ப நான் தானே சொல்ல முடியும். மனித தன்மையோட வந்து கரெக்ட்டா நீ வந்து எதிர்ப்ப. இல்ல இப்ப விமர்சனம் நீங்க வைப்ப. சீமான எதிர்த்து பேசியிருக்கீங்க. ஆமா சீமான் அண்ணாமலை அயோக்கியம். அதனால அண்ணாமலை எதிர்த்து பேசியிருக்கீங்க. அண்ணாமலை அயோக்கியம் பேசினேன். அவங்க நிறைய பொய் பேசுறாங்கலாம் ஆமா. சொல்லியிருக்கீங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல விஜய் வைக்கிறீங்களா? இல்ல எப்படி? ஆமாங்க. இல்ல அத விட அவர்களை விட கொடூரமானவன் விஜய். அவங்கலாம் அப்பட்டமா தெரிஞ்சிருது. இவன் தெரியல. அந்த குழந்தை முகத்துக்குள்ள ஒரு கொடூரன் இருக்கிறான், ஒரு கொலைகாரன் இருக்கிறான். உண்மை அதுதான். விஜய் அரசியலுக்கு வந்தபொழுது யாருமே நாங்க எதிர்க்கல. ஓகேங்க வரட்டுங்க. அவர் கொள்கை என்ன முன்வைக்கிறாருன்னு பார்ப்போம். ஆனா இது கடைசி வரைக்கும் கொள்கை என்னன்னு தெரியல. ரஜினியாவது கொள்கை என்னன்னு கேட்டாங்க தலை சுத்திருச்சு அப்படின்னா. இவன் அது கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அது கூட அவனுக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. என்ன கொள்கை தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காரு. இவர் இத்தனை கூட்டங்களில் பிஜேபியினுடைய எந்த கொள்கை ஆபத்தானது, பிஜேபியினுடைய எந்த கொள்கையை தாவேகா தன்னுடைய எந்த கொள்கையை வைத்து எதிர்க்கிறது, அந்த கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ல அது என்ன கொள்கை அப்படின்னு பிளவுவாத சக்தி அதெல்லாம் டீடைல்டா பேசி இருக்கிறாரா? இதெல்லாம் பிளவுவாத சக்தின்னு அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுங்க. ஏன்னா இதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பிஜேபி என்ன பண்ணுதுன்னு. விஜய் வண்டி மேல ஏறி இல்ல மோடிஜி எல்லாம் பேர் சொல்லி பேசினாரு. என்ன அது ஸ்டண்ட் டயலாக் தமிழ்நாட்டுல பேசினாரா? பாஜக ஒட்டாது, தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாதுன்னு சொன்னாரு. இது வந்து டயலாக் எழுதி கொடுத்தது எல்லாருமே சொல்லிடலாம். சரி அவர் டயலாக் சொல்லியிருக்காரு. அரசியல் படுத்துவதுங்கிறது வேற, கொள்கை பேசுவதுங்கிறது வேற. அந்த 1 ஹவர் அவரால் ஒரு கொள்கை பேசிட முடியுமா? அந்த கொள்கையை எடுத்து ஒரு 1/2 ஹவர் பிஜேபியினுடைய எந்த கொள்கை எதிரானது, எப்படி எதிரானது, அது எப்படி பாதிக்குது, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு 1/2 மணி நேரம் தலைவர்களே சொன்னாங்கல்ல அவருக்கு மேடையிலேயே பாஜகவை எதிர்க்க வேண்டியது இல்ல, நாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட போறோம், திமுக தான் எதிர்க்கணும். அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? அததான் சொல்றோம். நீனு 2026ல சிஎம் எலெக்ஷன் இது. அதனால பிஜேபியை எதிர்க்க வேண்டாம், இப்ப அவங்கள பத்தி பேச வேண்டாம்னு விஜய் சொல்றான்னா அரசியல் தெரியவில்லை அல்லது ஏமாற்றுகிறார். அரசியலை வச்சு தன்னுடைய ரசிகர்கள் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஓட்டு வாங்கினா போதும்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு.